மாநகராட்சி மேயர் திருமதி வ. இந்திராணி அவர்கள் மேயர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்துள்ளதை மாமன்றத்தில் தகவலுக்கும் பதிவிற்கும் வைக்கும் ஆணையாளர் கையெழுத்து போற கையெழுத்து போட சார், இந்த மாதிரி 200 கோடி ஊழல் வரி ஏய்ப்பில் இந்த 200 கோடி ஊழலை 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் மாமன்ற குழு சார்பாக நான் தான் மாநகராட்சி கூட்டத்தில் எங்கள் எடப்பாடியார் பொதுச் செயலாளரும் எங்களோட மாவட்ட செயலர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் செல்லூரார் அவர்களோட வழிகாட்டுதலின் பேரில் ஆலோசனையின் பேரில் நாங்கள் தொடர்ந்து 1.5 வருஷமாக இதை சொல்லிக்கிட்டே வந்தோம். அதன் அடிப்படையில் முதலமைச்சர் அதில் ஏதோ குற்றம் இருக்குன்னு சொல்லி 5 மண்டல தலைவரும் 2 நிலைக்குழு தலைவரும் ரிசைன் பண்ணாங்க. ஆனால் மேயர் மட்டும் ரிசைன் பண்ணாமல் இருந்தாங்க. இதுக்கு இடையில் இந்த விசாரணையில் மேயரோட கணவரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் இங்கே இதே மாமன்றத்தில் மேயரையும் அரெஸ்ட் பண்ணணும், மேயரையும் ரிசைன் பண்ணணும்னு சொன்னோம். எங்கள் பொதுச்செயலர் எடப்பாடியார் மதுரைக்கு இந்த தேர்தல் சுற்றுப்பயணம் வரும்போது கூட அவர் இந்த மேயரை எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி தான் அவரும் கோரிக்கை வச்சார். அதன் அடிப்படையில் இன்னைக்கு மேயர் அம்மாவை ரிசக்னேஷனை இன்னைக்கு எங்களோட பெரிய முயற்சியில் பல கட்ட போராட்டம், பல கட்ட ஆர்ப்பாட்டத்தின் நடுவில் இன்னைக்கு எங்களுக்கு கிடைச்ச மாபெரும் வெற்றி. பொதுவாக பொதுமக்கள், மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட பொதுமக்களுக்கு நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. அந்த பொதுமக்களுக்கும் நாங்கள் இதை முன்னின்று எடுத்து நடத்தின அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இது ஒரு பெரிய வெற்றியாக நாங்கள் கருதுகிறோம். அதனால் இதை இன்னைக்கு இந்த தீர்மானத்தை நாங்கள் ஆதரவு பண்ணுறோம். ஆதரவிச்சு நாங்கள் இன்னைக்கு வந்திருக்கிறோம், ஆதரவிச்சிருக்கோம். இந்த மாதிரி இந்த மேயர் அம்மாவை ரிசைன் பண்ணதுக்கு, அந்த மேயர் அம்மா ராஜினாமாவை தீர்மானமாக ஏற்றப்பட்டதுக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்து வெளியே வந்திருக்கிறோம். அதே மாதிரி புதிய மேயரை இன்னைக்கு வரைக்கும் செலக்ட் பண்ணாமல் இருக்கிறது அரசோட கையாளாதனம் தான் சொல்லணும். இங்கே இருக்கக்கூடிய 2 அமைச்சர்களோட ஈகோ பிரச்சனையில் இது வரைக்கும் மேயரை ஒரு செலக்ட் பண்ணாமல் இருக்கு. இன்றைக்கே கூட மேயர் அம்மாவை செலெக்ஷன் நடந்திருக்கலாம், இன்றைக்கே அதை பண்ணியிருக்கலாம். இந்த சிறப்பு கூட்டத்தில் ஏன் பண்ணலன்னு தெரியல. மண்டல தலைவர் 5 மண்டல தலைவர் 2 நிலைக்குழு தலைவரும் பண்ணாமல் இருக்குது. இப்போ பருவமழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு, மண்டல தலைவர் இல்லை, நிலைக்குழு தலைவர் இல்லை, மேயர் இல்லை. இந்த சூழ்நிலையில் எப்படி மதுரையை மீட்ட போகிறோம்? அதனால் இதை சீக்கிரம், இதுவரைக்கும் லேட் பண்ணது தமிழ்நாடு அரசு, இனிமேலாவது சீக்கிரம் இதை பண்ணி புதிய மேயரை தேர்ந்தெடுக்குமாறு கேட்டுக்கணும். இதுதான் எங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஸ்டாண்டு, எடப்பாடியாரோட ஸ்டாண்டு, செல்லூராரோட ஸ்டாண்டு. கமிஷனர்கிட்ட போயிடுவோம். இப்போ போகிறோம். இந்த பார்த்தீங்களா, இப்பயே அங்கே மண்டல தலைவர்கள் இல்லை. இப்போ இவங்க இதெல்லாம் மண்டல தலைவர் இல்லை. இப்போ பாருங்க எவ்வளோ பிரச்சனை இருக்கு பாருங்க. சாக்கடை ஓடிக்கிட்டு இருக்கு. மக்கள் இந்த தீபாவளிக்கு எப்படி வாசல், இப்போ இதே கமிஷனர் வாசல்லையே வேற யார் வாசல்ல இப்படி சாக்கடை மாசக்கணக்காக ஓடிச்சுன்னா சும்மா இருப்பாங்களா? நாளை கழிச்சு தீபாவளி கொண்டாட வேண்டிய நேரத்தில் சாக்கடை ஓடிக்கிட்டே இருக்கு. நான் டெய்லி சொல்லி கவுச்சு போயிட்டேன். அதனால நான் இன்னைக்கு இந்த ஹாலை விட்டு நான் போறதா இல்லை. எனக்கு முடிவு தெரியற வரைக்கும் நான் ஹாலுக்குள்ளதான் உட்கார போறேன். என்ன வேணாலும் செய்யட்டும், எத்தனை நாள் ஆனாலும் நான் அதை விட்டு நகர மாட்டேன். எனக்கு என் மக்களுக்கு தீர்வு காணணும். இந்த மாதிரி காரணம் என்னன்னா, மேயர் இல்ல, மண்டல தலைவர் இல்ல, எதுவுமே எந்த ஒரு வேலையும் நடக்கல என்று இதே ஒரு உதாரணம். 45வது வார்டு எந்த ஒரு வேலையும் பண்ண முடியாம இருக்கு. எதிர்கட்சிகளுக்கும் தொடர்பு இருக்கிறத நேரு சொல்லி இருக்கிறாரே சார், அது எந்த விதத்துல சாத்தியமா சார்? இது எதிர்கட்சியை சொன்னா விசாரிக்கட்டும் சார். இப்பதான் விசாரணையில எல்லா விசாரணைக்கும் ஒத்துழைக்கிறாங்கல்ல, எல்லா விசாரணையும் ஒத்துழைக்கிறோம்ல. யாரு இது? எல்லா விசாரணைக்கும் ஒத்துழைச்சிருக்கிறோம். எல்லா விசாரணைக்கும் யாரும் இல்லைன்னு கூட இன்னைக்கு சட்டமன்றத்தில் உதயகுமார் அதான சொல்லியிருக்கிறாரு, அண்ணன் முன்னாள் அமைச்சர். எந்த சூத்திலையும் நாங்கள் எதையும் எந்த விசாரணையும் சந்திக்க தயார் தான் நாங்கள் சொல்றோம். முதல்ல இருந்தே செல்லூராஜன் அதுதானே சொல்றாரு, யாரை வேணாலும் எப்போ வேணாலும் குற்றம் புரிஞ்சு அவங்கள தண்டனைக்கு உட்படுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.